இன்றைக்கி ராகி கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு. 6 மந்த்ஸ் மேலே இருக்க பேபிஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ராகி மாவை எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ராகி மாவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனை வச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. 6 மந்த் மேலே இருக்க பேபிஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் சாலிட் ஆரம்பிக்கும் போது இது தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது இல்லைங்களா? இப்போ இந்த கட்டி இல்லாமல் கலந்துட்டு அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற ராகி கூழை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹையாக வச்சிங்கன்னா கெட்டியாயிரும், ஆனால் வேகாது, மாவு பச்சையாக இருக்கும். இப்போது இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. இது சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ரெடி ஆயிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஆகணும். இப்போது கூழ் ரெடி ஆயிடுச்சு. 6 மந்த்ஸ் மேலே இருக்க பேபினா இந்த மாதிரி நீங்கள் வெறும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு கொடுக்கலாம். நான் இப்போ வந்து 2 இயர் பேபிக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ இதில் கரும்புச்சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதை வந்து பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6 மந்த் மேலே 1 இயர் கீழே இருக்க பேபி அப்படின்னா சுகரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை. 1 இயர் மேலே இருக்க பேபினா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுச்சுன்னா நம்மளோட ராகி கூழ் ரெடி. இது வந்து பேபிஸ்க்கு வந்துட்டு வெயிட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் சாலிட் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இதை கொடுங்க. இதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதிலே வந்துட்டு ராகியை ஊற வச்சும் பால் எடுத்து அதுலேயும் செய்யலாம். அதுவும் நான் இன்னொரு ரெசிபியில் போடுறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.